நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல். பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அழுதுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஒரு செல்ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு, நம்ம ஆளுங்க வீட்டில் பெரியவங்க சீரியலை பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுதான் எல்லார் வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைங்க அந்த செல்ஃபோனுக்கு நிறைய அடிமையாயிட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிற மாதிரியான சில சூழல். ஸ்கூலுக்கு போகணுன்னா செல்ஃபோனை காமிச்சே தான் போகிறாங்க. சாப்பிடணுன்னா செல்ஃபோனை காமிக்கணும். தூங்கணும் அப்படின்னாலே செல்ஃபோனை காமிக்கணும். அந்த அளவுக்கு குழந்தைங்க செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி டிவியில் அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட வந்திருக்கலாம். ஒரு 8 வயசு 9 வயசு குழந்தை செல்ஃபோன் கொடுக்கலன்னு மாடியில் ஏறி கீழே நான் விழுந்து தற்கொலை பண்ணிங்க அப்படின்னு மிரட்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்க போலீஸ்காரெலாம் அதை காப்பாற்றிருக்காங்க. வாழ்க்கைக்கு தான் செல்ஃபோன் தேவை அப்படின்றத மறந்து, செல்ஃபோன் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் குழந்தைங்கிட்ட செல்ஃபோனை அளவாக கொடுங்க. உங்கள் முன்னாடி வச்சு பயன்படுத்த சொல்லுங்கள் செல்ஃபோனை. தனியாக போய் நான் செல்ஃபோனை பயன்படுத்தினா தயவுசெய்து யாரும் அனுமதிக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரேடர்ஸில் 2 விஷயம் இன்றைக்கி பார்க்கலாம். மொதல் விஷயம், போன வாரம் யாரெல்லாம் வித்ட்ரா பண்ணீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி 3:30 மணி வரைக்கும் அமௌண்ட் வந்திருக்குது. ஸோ யாருக்கும் அமௌண்ட்டு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த வீடியோ ஏன் லேட்டாக போடுறேன்னா அதுதான் ரீசன். நான் காலையிலேயோ இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா எனக்கு ஒன்றும் அமௌண்ட்டு வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவினிங்க்கு மேலே அமௌண்ட் வந்தவங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ லேட்டாக போடுறேன். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துருச்சு. வராதவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணுங்கள். நான் ஃபோன்பேயில் செக் பண்ணேன் சார், எனக்கு வரலைன்னா கண்டிப்பாக தெரியாது. எனக்கு மெசேஜ் வரும் சார் பேங்க்லேருந்துன்னா கண்டிப்பாக சில டைம் மைவி த்ரெட்ஸ்லேருந்து வந்தால் மெசேஜ் வராது. எப்படி தான் சார் செக் பண்ணுறது? பேங்க் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் கரெக்டாக தெரியும். பேங்க் பாஸ்புக்கை என்னையிலேருந்து செக் பண்ணுன்னா நீங்கள் என்றைக்கு வித்ட்ரா கொடுத்தீங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டு வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னாலே இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இருந்தால் தான் நிறுவனத்தில் கொடுத்தா செக் பண்ணி சொல்லுவாங்க. மொட்டையாக சார் எனக்கு அமௌண்ட் வரலைன்னா கண்டிப்பாக எந்த பதிலும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மைவி த்ரேடர்ஸ் அப்ளிகேஷனில் டேஷ்போர்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரே நாளில் அதை அத்தனையும் சொல்லிட முடியாது. புதிய நபர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 21 ஐக்கான் இருக்கும். அதில் ஒரு 10-11 ஐக்கானை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஐக்கானும் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு என்னென்ன ஐக்கான் இருக்குது, அதனால் என்ன யூஸ் அப்படின்றத ஓரளவு பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் அதனுடைய ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு, இதில் தான் அந்த ஐக்கான் ஃபுல்லாகவே இருக்குது நம்மளுடைய அப்ளிகேஷனில். 2வதாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வெப் லிங்க். ஒரு நபர் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. சப்போஸ் ஏற்கனவே ஒரு நபர் ஜாயின் பண்ணியிருந்தார். அவருக்கு இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதமாக எந்த ப்ராடக்ட்டும் வரல, அவர் கொடுத்த காசுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வெப் லிங்க்கில் போய் தான் நம்ம ப்ராடக்டை எனக்கு இந்த இடத்துல தேவை, இந்த டிஸ்ட்ரிக்டில் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். நீங்கள் மைவி த்ரேடர்ஸில் ஜாயின் பண்ணிட்டால் மட்டும் போதாது, ஜாயினிங் கொடுத்துட்டா மட்டும் போதாது, நீங்கள் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிட்டால் மட்டும் போதாது. இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை மிகச்சரியாக 100% சரியாக நீங்கள் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். உங்கள் பேங்க் டீட்டெயிலை இதில் பதிவு செய்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அடுத்ததாக டைம் சேவர். நீங்கள் கிரவுன் நம்பராக ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே ஒரு கிரவுனை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் அமௌண்ட் 680 மாறும். அந்த அமௌண்ட்டு சீக்கிரமாக அடிக்கிறதுக்கு தான் இந்த டைம் சேவர் அப்படிங்கிற ஒரு பிளான். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் வரும்போது தெளிவாக சொல்கிறேன், ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மை ப்ரொஃபைல். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னென்னலாம் டீட்டெயில் கொடுத்தீங்களோ அது ஃபுல்லாக இந்த மை ப்ரொஃபைலில் இருக்கும். 3 நாளைக்கு உள்ளார நீங்கள் தப்பாக ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்க, உங்கள் நேமு, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஃப்ரீயாக மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் மை ப்ரொஃபைல். அடுத்தது லாங்குவேஜ். இப்போ எல்லோரும் காமனாக தமிழ் லாங்குவேஜில் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் 6 லாங்குவேஜ் இதில் வரப்போகுது. ஸோ அதுக்குண்டான முயற்சி நடந்துக்கிட்டது. சீக்கிரமாக எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜும் வரும். அடுத்தது அவர் யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறுவனத்தினுடைய யூடியூப் சேனல், நிறுவனத்தில் என்னென்னலாம் அப்டேட் ஆகுது அப்படின்னு இதில் போடுவாங்க. ஸோ எப்போயாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க. இது வரைக்கும் அதில் யாரும் போடுறதில்ல. நம்மளே தான் மக்கள் ஒரு யூடியூப் சேனலாக எல்லாத்துக்கும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது அவர் கான்செப்ட் யூஆர்எல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறுவனம் என்னென்ன செயலெல்லாம் செய்ய போகுது, அந்த நிறுவனத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்ற பற்றிய டீட்டெயில் இதில் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், இனி வரும் காலங்களில் நிறையா போடுவாங்க. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். இது எல்லாத்துக்கும் தெரியும், வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும். இந்த ஐக்கானில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா
அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி எம்டி சார் வருவார், ஒரு வீடியோ பேசுவார். அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை பார்த்து கேப்சா என்ட்ரி பண்ணத்தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு வரும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது ஜீனாலஜி ட்ரீ, ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் தான் போய் நீங்கள் யாராச்சும் புதிய நபர்களை உங்களுக்கு கீழே ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பின் லிஸ்ட். நீங்கள் ஃப்ரீயாக ஓஎம்மில் ஜாயின் போது உங்களுக்கு எந்த பின் எதுவுமே கிடையாது. உங்களுடைய டேட்டாவை மட்டும் கொடுத்து உங்களுடைய அட்ரஸ்ஸு இதெல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிப்பீங்க. பட் அதுக்கப்புறமா பிஎம், சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரோன் இப்படி மாறும்போது நீங்கள் அதுக்கு உண்டான பேக்கேஜை எடுக்கும் பொழுது உங்களுக்கு பின் வரும். அதெல்லாம் இதில் தான் இருக்கும். அதை போய் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன். ஸோ இந்த 10-11 காலம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு புதிய நபர்களே தெரியாமல் இருக்குது என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களே யூஸ் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். சப்போஸ் இவங்க ஒரு அப்ளைனாக இருந்து டவுன்லைன்லாம் கேட்டாங்கன்னா தெரியல அப்படின்னு சொன்னாக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க. இதை பற்றி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். மைவி த்ரெட்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இந்த ஐக்கான்கள் கொண்ட அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குதுன்னா அது மைவி த்ரெட்ஸ் மட்டும்தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பழைய நபர்கள் இந்த அமௌண்ட் வரல வியாழக்கிழமை அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் கேள்வி கேட்குறது தயவுசெய்து கொஞ்சம் நிப்பாட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வரும். நிறுவனத்தினுடைய வேலைப்பளி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனிக்கிழமை நைட்டுக்குள்ளார வந்துடும். நிறுவனத்தினுடைய வேலை என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அமௌண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ வராமலாம் கண்டிப்பாக போகவே போகாது. உங்களுடைய அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கட்டாயம் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எந்தவித அப்ளிகேஷன் நம்ம செல்ஃபோனில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பைசா கூட நம்மளுக்கு வருமானம் கிடையாது. ஆனால் மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷன் இருந்தால் குறைஞ்சது ஒரு 5 ரூபானாலும் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். 5 ரூபா தான் அப்படின்னு நிறைய பேர் அது எப்படி சாதாரணமாக நினைக்கலாம், அல்லது ஒரு கேலி கிண்டலாக கூட நினைக்கலாம். ₹1 ₹1 சேர்ந்தால் தான் நம்மளுக்கு இன்கம் பெருசாகும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 5 ரூபா அப்படின்றத யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதில் வந்தீங்க அப்படின்னா அதை விட பல மடங்கு சம்பாதிப்புக்கான வழி அங்கே தான் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.